நேர்களே விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது வந்து உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோடு மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு வந்து வர பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ அந்த தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முக்கியமான ஒரு டிப் என்னென்னா, இப்போது 8ஆம் தேதியிலிருந்து ஒரு 12ஆம் தேதி வரை எல்லோருமே ஒரு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். காரணம் என்னென்னா ஒரு கிரக சேர்க்கைகள் கொஞ்சம் மேடாவிடமாக இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான். உதாரணமாக என்னென்னா செவ்வாய் சூரியனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள். செவ்வாய் வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும், அதே நேரத்தில் வந்து ராகு சனியுடைய சாரத்தில் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் போகும்போது அது கொஞ்சம் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து சூரியனும் பார்த்திங்கன்னா அது ராகுடைய சாரத்தில் போகிற காலகட்டங்கள். ஏன்னா இன்றைக்குமே சூரியன், ராகு, செவ்வாய், சனி இந்த காம்பினேஷன்ஸ் வந்ததுனாலே கொஞ்சம் ஏடாகூடமான காம்பினேஷன்ஸ், கொஞ்சம் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸு, வன்முறைகள், பிரச்சனைகள்லாம் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால எல்லோருமே கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் சம்மந்தமான விஷயங்கள், நெருப்பு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடலில் அந்த பரப்பில் இருக்கவங்க, நீர் சம்மந்தமான இடத்துல இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்ற சொல்லிட்டு இப்போது வீடியோக்கு போகலாம். வார ராசி கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ரொட்டேஷன்ஸ், பணம் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதே 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ 11 வரும்போது நல்ல லாபங்களை அளித்து வருவோம். வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய பணம் வரவுகள்லாம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோட 8ல் இருக்கிறது வந்து கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கும். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள், பிரச்சனைகளும், டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் வந்து கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் 1-2 வாட்டி யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் வரும். ஸோ அதை ஏதாச்சும் போய் அலைவீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போதும் கொஞ்சம் பார்த்து போகணுங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது 4-9 நாளே வந்து அப்பா அம்மா அவருடைய சப்போர்ட்னால நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ தாயார் தந்தையர்னால சொத்துக்களோ ஏதாச்சும் இருக்குன்னா அது வராமல் இருந்தால் கூட இப்போது வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல பண வசதிகள், நல்ல ஒரு வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சனி 6. ஸோ 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்கும்போது நான் கொஞ்சம் குழந்தைகள் பிடிவாதம் பிடிக்கிறது, வேலையில் வந்து நீங்கள் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். சில பேர் வந்து வேலை விஷயத்துக்காக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்? குரு சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுல ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள், ஜாலியாக ஒரு ஃபன்னாக போகிறது, சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ 8ஆம் அதிபதி 8ல் வந்து செவ்வாய் இருக்கிறது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். தேவையில்லாத ஒரு கோபதாபங்களை வந்துலாம் விட்டுருங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாவது டாக்குமெண்ட் சைன் பண்ணிங்கன்னா 1-4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 9. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11 பெருத்த லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கிற வந்து பெருத்த லாபங்களை எழுதி தரதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து ஒவ்வொரு கிரகங்கள் அந்த தசாபுத்தி லிங்க் வரும்போது அந்த சம்பவங்களாக க்ரியேட் பண்ணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ இனிமேல் பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள், தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கண்டிப்பாக கொண்டு போயிடும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும். சந்திரன் வந்து நல்ல சிறப்பான பலன்களும் நல்ல லாபங்களும் எள்ளி தரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். புதிய டாக்குமெண்டேஷன் அக்ரிமெண்ட்லாம் போடும்போது ரொம்ப பார்த்துருந்துக்கணும். வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் பார்த்து போகிறது. அதாவது வாரத்தின் இறுதியில் வந்து நீங்கள் எங்கன்னா வெளியூர்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக, அதனால் தேவையில்லாத ஒரு சங்கடங்களோ எமோஷன்ஸோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கும். ராகு வந்து 7ல் சனியுடைய சாரத்தில் வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ வேலையில் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு க்ரோத் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, சில பேர் வந்து வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இதில் வந்து ஒரு
ட்ராபேக்கான ஒரு விஷயம் என்னென்னா கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு 8 மாதங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ராகு தசாபுத்தி அந்த கன்னி லக்னமாகிறதுனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அப்புறம் கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து 9ல் இருந்து சந்திரனுடைய சாதத்தில் பெருத்த லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கிற பெருத்த லாபங்கள், அப்பானாலும் சரி நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளும் குரு வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருந்து குருடைய சாரத்தில் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கணுன்றவங்களுக்குலாம் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதனால் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் புதன் வந்து 11ல் இருந்து பெருத்த லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக அந்த கேது கொடுத்துருங்க. ஸோ அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா அது சந்திரோடைய சாரில் போகும்போது அந்த எமோஷன்ஸ் பட் சில நேரங்களில் வந்து மூட் ஆஃப் ஆகியும் உட்காரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் காமாக இருக்கிறது நல்லது. கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அது வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் கொடுத்துரும். குடும்பத்திற்கு தேவையான ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு நல்ல ரொட்டேஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானது. இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவராத்திரி. ஸோ இதில் வந்து நவராத்திரியில் வந்து 4 வாட்டி வருங்க வருஷத்துக்கு. ஸோ இந்த வாட்டி வர நவராத்திரி வந்து ஆஷத நவராத்திரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆஷத நவராத்திரிங்கிறது வந்து அந்த அம்மன் வழிபாடு தான். ஸோ நவராத்திரினாலே அம்மன் வழிபாடு தான். ஸோ இதில் வந்து என்னென்னா மற்ற தெய்வங்களை வழிபடுறதை விட இந்த அம்மன் வழிபாடு ஏன் ரொம்ப பிரத்யேகமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த அம்மன் வழிபாடு தான் உடனே உங்களுக்கு பலன் தரும். ஸோ அதுதான் இப்போ ஒரு ஈஸ்வரன் நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் சரி, ஒரு பெருமாளை நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உடனே கிடைக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா, நம்ம வந்து அந்த தெய்வத்தை நெருங்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறம் வரும். பட் இதே வந்து காளி வழிபாடு இந்த மாதிரி அம்மன் வழிபாடுலாம் வந்து இந்த தாயார் வந்து உடனே வந்து நமக்கு வந்து அந்த பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த ஆஷாத நவராத்திரி மெயினாக வந்து நார்த் இந்தியாவில் சரி ஈஸ்ட்டில் ஸோ கல்கட்டா ரீஜனில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து அது செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து பிரத்யேக தெய்வமாக வந்து வராகியை வந்து அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வராகியை தான் எடுக்கணும் இல்லை, பட் அவங்க வந்து வராகியை தான் வந்து மேஜராக வச்சு ஆஷத நவராத்திரியை வந்து ரொம்ப பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது 9 நாள் விரதம் இருந்து அதை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்புங்க. இதில் வந்து எந்த மாதிரி விரதம் இருக்கலாம்? ஸோ விரதம் இருக்கும்போது மேக்ஸிமம் நான்வெஜ் எடுக்கவே கூடாது. ஸோ நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. என்னை பொறுத்தவரை சமைச்ச உணவை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோமே, அவங்களோட குணநலங்கள் அவங்க எந்த மாதிரி குக் பண்ணாங்கன்னு தெரியாது. அதே வீட்டில் இருக்கவங்களும் வந்து குக் பண்ணும்போது எந்த மன ரீதியான விஷயங்களில் குக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஆண்டவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு தான் செட் ஆகும், எனக்கே தெரியும். ஏன்னா வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வச்சுட்டு காலை மாலை நல்லா குளிச்சுட்டு அந்த வழிபாடுங்கிறது வந்து அட்லீஸ்ட் காலையில் ஒரு 1/2 மணி நேரம் வந்து தவம் பண்ணுறது அந்த அம்மன் நினச்சி, இல்லை ஒரு சாண்டிங் மாலை வாங்கி உங்களுக்கு அந்த அம்மன் எந்த அம்மனாக வேணா இருக்கலாம். இப்போது பாலாம்பிகைன்னு வச்சுப்போமே, ஸோ பாலாம்பிகைன்னு ஓம் பாலாம்பிகை ஓம் பாலாம்பிகை, அந்த பாலாம்பிகையை உள்ளே கொண்டு வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறது, இல்லை வராகினா வராகி, ஏதோ ஒரு அம்மனை வந்து அந்த வழிபாட்டில் டெய்லி காலை நைட் அது ஈவினிங், ஸோ ஈவினிங் செட் ஆலையோ சப்போஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, வந்துட்டு குளிச்சுட்டு அதை விளக்கேற்றிட்டு அது பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு அதாவது பெண்மணிகளுக்கு புடவை ஒரு ரவிக்க ஜாக்கெட் பிட்டு, ஸோ ஜாக்கெட் பிட்டு ப்ளஸ் வெத்தலை பாக்கு பழத்தோட கொஞ்சம் காசு வச்சு அவங்களுக்கு கொடுங்க. ஸோ இது வந்து ஒரு 9 நாள் ஒரு 9 புடவை கொடுக்குறதும் ரொம்ப விசேஷம். ஸோ இது வந்து பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு முறை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நமக்குள்ளே வந்து இருக்கிற சக்தியை நம்ம பார்க்க முடியும். இது வந்து என்னென்னா கொஞ்சம் அந்த வெளியில் சாப்பிடாம நீ முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் எனக்கு இது செட் ஆகாது, நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க, அதெல்லாம் கஷ்டங்க, எனக்கு இப்போ சாப்பிடாவே இருக்க முடியாதுன்னா காலையில் நைட்டு ஒமிட் பண்ணிவிட்டு மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க. ஈவினிங் வந்து சும்மா கொஞ்சோண்டு 2 வேளை பழம் சாப்பிட்டு மத்தியானம் வேணால் சாப்பிட்டுக்குங்க. அது நீங்கள் வீட்டில் இருக்க ஃபுட்டு கூட சாப்பிட்லாம். பட் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுங்கள். என்னென்னா அந்த ஃபுட்டு வச்சுட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறதா மனசார நினச்சிங்க. அதுக்குன்னு போய் சாமி படத்துக்கிட்ட போய் வைக்க சொல்ல, அந்த அம்மனை மனசார நினச்சிக்கிட்டு இது நெய்வேத்தியம் பண்ணதான் நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க.
ஸோ அது பண்ணி பாருங்களேன். ஸோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது. என்றைக்குமே வழிபாடு வந்து எடுத்த உடனே வந்து அப்படியே பலன் கொடுத்து அப்படியே ஒரு கோடீஸ்வரன் ஆகிக்கணும்னு நம்பாதீங்க. முதல்ல வந்து உங்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இது வந்து வழியாக இப்போ 4 நவராத்திரினா 4 நவராத்திரியும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷம் நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போது அடுத்த நவராத்திரி வரும்போது அப்படி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேஞ்ச் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். காரணம் தெய்வத்தை நமக்குள்ளே கொண்டு வரது தாங்க பிரார்த்தனை. இதுக்காக வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் யாரும் தேவையில்லை. இந்த நடுவில் ஒரு சாமியார் ஏதோ மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி வச்சுட்டு அவன் போலீஸாக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா. அப்படி கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்துருக்காங்க. அங்கே வந்த மக்கள் எந்த மாதிரி மக்களுங்கிறத வந்து நான் பார்க்கும்போது இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அங்கே மொபைல்ஸ்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆண்ட்ராய்ட் ஃபோனே இல்லைங்க, எல்லாமே பட்டன் ஃபோன். நீங்கள் நல்லா கவனிங்க, பட்டன் ஃபோன்ஸாக இருக்குது. அப்போ அவங்களுடைய அறிவு எவ்வளோ பாவம், ரொம்ப கீழே இருக்க மக்கள் இறந்து போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் எப்படி போகிறதுன்னு கூட தெரியாமல் தப்பன்னு மாடு மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதித்து மோதி ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து கரெக்டான ஒரு பிளானிங் இல்லாதனால இந்த விபத்து நடந்தது. நமக்கு வந்து இறைவனை வழிபட எந்த ரெப்ரஸன்டேட்டிவும் தேவையில்லை, சாமியார் தேவையில்லை. நீங்கள் சாமியை வந்து உங்கள் அம்மாவை பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், தங்கச்சியாக பார்க்கலாம், ஃப்ரெண்டாக பார்க்கலாம். நான்லாம் ஃப்ரெண்டாக பார்ப்பேன். ஓகேங்களா? நான் எங்கள் அம்மா நான் ஒரு வழிபடுற தெய்வத்தை என்னம்மா எப்படிமா இருக்கிறேன்னு தான் போவேன். அது குளிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சும்மா மூஞ்சியை கழுவிட்டு போய் உட்காருங்க போதும். ஓகேங்களா? மனதார தூய்மையோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஒரு 9 நாட்கள் நீங்கள் பண்ணும்போது பாடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிமினேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த ஆஷாத நவராத்திரி எல்லோருமே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்களது லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.